உதய சூரியன் உள்ளமெல்லாம் இங்கு பொங்கி மகிழவே ஓடி வருகிறான் உதய சூரியன். வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னும் சத்தம் பத்தாது, நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கம்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலே முடிவு பண்ணிட்டேன். என் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் என்னுடைய திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் மீண்டும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்பார் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. நம்ம சகோதரிகள்லாம் பாக்குறாங்க, இந்த ஆளை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, இந்த குரலையும் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே, யாரா எங்க அக்கா சொல்லிட்டாங்க, டிவியில பட்டிமன்றம் பேசுறவருக்கா இது என்ன மார்க்கெட்ல வெள்ளப்பூடு வெங்காயம் வைக்கிற மாதிரி இப்படி மைக்க போட்டு வேன்ல பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. வெள்ளப்பூடு வெங்காயம் லேகியம் விற்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமின்னு ஊரா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அவரோட வெங்காயத்தையும் வெள்ளப்பூட்டையும் லேகியத்தையும் ஒரு பையிலும் வாங்கலைங்கிறது உறுதியாயிருச்சு. காரணம் என்னன்னா, அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார்னு அவர் சொல்றாரு, நான் என்னுடைய உழைப்பால் தான் முதலமைச்சர் ஆனேன் அப்படின்ட்டு அவர் ஆக்ஷன்லேயே தெரியுது, உருறது ரீல்னு வட்ட வட்டமா இப்படி போட்டு. ஆனா எப்படி முதலமைச்சர் ஆனார்னு கொஞ்சம் பாருங்க. சசிகலா அம்மையாருடைய கை கால்களை கவ்வி பிடித்து முதலமைச்சர் ஆனவர். இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் வந்தா 10,000 கொடுப்பேன், தேவையோ? அப்ப சகோதரிய கேக்குறாங்க, 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்களே, ஒரு 100 ரூபா கொடுத்திருக்கலாம்ல, அல்லது முதியோர்களுக்காவது இலவச பஸ் பயணத்தை கொடுத்திருக்கலாம்ல. எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் கையெழுத்து போட்டாரு, பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம், விடியல் பயணம். அவர் தலைவரா, நீங்க தலைவரா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் 19 லட்சம் பேருக்கு பள்ளி கல்வித்துறையினுடைய பொற்காலத்தை உருவாக்கியவர் என்னுடைய அருமை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. உண்மையிலே பட்டினியா வந்து காலையில மாணவர்கள் கிளாஸ்ல உட்காருவாங்க, டீச்சருங்க தோசை அம்மா தோசைன்னு நடத்துவாங்க. ஐயோ பசியோட உட்கார்ந்துருக்கேன், தோசைப்பாட்டை நடத்துறாங்களே டீச்சர்னு. அப்படி பசியோடு மாணவர்கள் பாடம் படிக்க கூடாது என்ற விஷயத்தை கருத்தில் கொண்டு 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கக்கூடிய 19.5 லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கிய அந்த சாதனை என் தம்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த போது படைக்கப்பட்ட சாதனை. இன்னைக்கு 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கு இன்னும் 15 லட்சம் பேருக்கு 34 லட்சம் மாணவர்கள் காலை உணவு என்ற திட்டத்தில் பயன்பெற போகிறார்கள் என்ற சாதனை படைத்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இப்ப நம்ம சகோதரிகள்லாம் என்ன ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஜூன் மாசம் 8,000 ரூபாய் கூப்பன் வரப்போகுது, என்னென்ன வாங்கலாம்? லட்சுமிக்கா நீ என்ன வாங்க போற? நீ முதல்ல சொல்றீ, நான் என்ன வாங்குறேன்னு உனக்கு என்ன? நான் என்ன நீ சொல்லு. எங்க ஊர்ல ஒரு அம்மா 3 பொருளை எடுத்து வச்சுட்டு வந்துருச்சு கடையில. படுத்துக்கிட்டே ஆன் பண்ணி ஆஃப் பண்ற பேன் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். எங்க வீட்டுல இருக்க வாஷிங் மிஷினு ஓட மாட்டேங்குது, நல்ல துணியை போட்டு அழுக்கா மாத்தி விட்டுருது. வாஷிங் மிஷினை புதுசா மாத்தணும்ட்டு ஒரு மிஷின் எடுத்து வச்சிருக்கேன். 3வது எலக்ட்ரிக் அடுப்பு. இது 3ஐயும் தேர்ந்தெடுத்து வச்சுட்டேன். இன்னும் எலெக்ஷனே முடியல, அதுக்குள்ள கடைக்கு போயிட்டியான்னு கேட்டதுக்கு எங்க அண்ணன் ஸ்டாலின் எதை சொன்னாலும் செஞ்சிருவாரு, அதனால அந்த 8,000 ரூபாய் கூப்பனுக்கு இப்பயே பொருள் எடுத்து வச்சுட்டேன். எப்படிமா அவர் மேல இப்படி நம்பிக்கை வந்துச்சு? பொங்கலுக்கு 3,000 ரூபாய் கேட்டோம், உடனே அக்கௌண்ட்ல போட்டு விட்டாரு. மாசம் மாசம் நாங்க வாங்கிட்டு இருக்க 1000 ரூபாய்க்கு எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டி நீங்க வாங்குற 1000 ரூபாய நிப்பாட்டுறதுக்கு ஐடியா பண்ணாங்க. என் தலைவர் வச்சாரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஆப். ஒரே நாள் நைட்டு 1,31 லட்சம் பேருக்கு 5,000 ரூபாய் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணார்ல. இந்த ஒரு விஷயத்துல அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதனாலதான் நான் 4 பொருளை எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்னதை செய்யக்கூடிய நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர் வருகின்ற ஆட்சியில முதியோர் உதவித்தொகை 1,200 2,000 மாத்த போறார்.
அதே மாதிரி நீங்க வாங்கிட்டு இருக்கிற உரிமை தொகை 1000-ஐ 2000-ஆக மாற்றி வருஷத்துக்கு 24,000 ரூபாய் உங்க கையில கிடைக்க போறது. அதனால நீங்க நகைச்சீட்டு போடலாம், புடவை சீட்டு போடலாம். ஆம்பளைய வேட்டி சீட்டு போட முடியுமா? முடியாது. காரணம், வேட்டியை வச்சு திருப்பி கொடுத்தா கடையில காசு கொடுக்க மாட்டான். பட்டு புடவை கொடுத்தா காசு கொடுப்பாங்க, நகையை கொடுத்தா காசு கொடுப்பாங்க. வேட்டியை வச்சு இட்லி துணி வேணா வைக்கலாம், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அம்மா சொல்லுது, அதுக்கும் பிரயோஜனம் இல்ல, இப்ப துணி இல்லாம இட்லி சுடுற குக்கர் வந்துருச்சு. இப்படி பெண்கள் மாதம் மாதம் சேமிக்கின்ற வகையில் விடியல் பயண திட்டம், உரிமை தொகை திட்டம், அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த நீங்கள் 1500-ஆக மாற்ற போகும் வெற்றி சரித்திரத்தை படைக்கும். தலைவர் ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்த உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்கணும். மே மாசம் 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு செய்தி வரும். அந்த செய்தி என்னங்கறத செய்தி மாதிரியே வாசிக்கிறேன். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பது ரகுநாதன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருவெரும்பூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை விட 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அப்படிங்கிற செய்தி வரும். அந்த வெற்றி விழாவில் திண்டுக்கல் லியோனியோட பட்டிமன்றம் நடக்கும். அதிலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அதனால நமது சின்னம், சத்தம் பத்தாது, நமது சின்னம் வெற்றி சின்னம், நமது சின்னம். அப்படியே எல்லாரும் சூரியனை காட்டுங்க, கையை உயர்த்தி. நமது சின்னம் வெற்றி சின்னம். முதல் நீங்க எல்லாம் காட்டல, வேற கட்சிக்காரங்களா? நமது சின்னம் வெற்றி சின்னம், முதல்வர் ஸ்டாலினின் சின்னம், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் சின்னம் வெற்றி சின்னம். நன்றி, வணக்கம்.